எல்லோருக்கும் வணக்கம். என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லாம மேனுவலா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே போல டைமிங் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ரெகுலரா என்னோட ட்ரேடிங் பார்க்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜில இதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஈஸியா உங்களுக்கு புரியும். என்னோட ஸ்ட்ராட்டஜி 100% உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க இமிடியேட்டா பிராக்டிகலா ட்ரேட் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு எதனால சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஃபுல்லா தெரிஞ்சாலும் நம்ம பாக்குறதுக்கும் அதே நம்ம பிராக்டிகலா ட்ரேட் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. நம்ம பிராக்டிகலா ட்ரேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் வரும். அந்த டவுட்ஸ் வரும்போது கண்டிப்பா நம்ம தடுமாறுவோம். அப்படி தடுமாற்றம் வந்தது அப்படின்னாக்கா நம்மளோட கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா என்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம ட்ரேட் பண்ணி நம்மளோட கேபிட்டலை சேஃபா வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம அடிஷனலா ஒரு 15 to 20% நம்ம ப்ராஃபிட் பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நம்மளால பங்குச்சந்தையில எப்படி 4 விதமான ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்க முடியும். இதுக்கு நம்மளோட பிளானிங் கரெக்டா இருக்கணும். பிளானிங் கரெக்டா இருந்தாலும் நாம எக்ஸிக்யூட் பண்ற விதம் கரெக்டா இருக்கணும். அதே போல நம்ம மைண்ட் கிளியரா இருக்கணும். இது எல்லாமே நம்ம கரெக்டா வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த பிசினஸ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு பிசினஸ்மே பாத்தீங்கன்னாக்கா நம்மளால சாதிக்க முடியும். இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு கேபிட்டல் வச்சு நான் 3 விதமான இன்கம்க்கு தான் பாத்தீங்கன்னா நான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ அடிஷனலா ஒரு இன்கம் நான் சேர்த்திருக்கேன். என்னன்றதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். இந்த ஐடியா எப்போ வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2021 செப்டம்பர் 1ல இருந்து தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஐடியாவே எனக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு லிவரேஜ், அதாவது மார்ஜின் பேஸ் பண்ணி லிவரேஜ் என்ற விஷயம் ஒன்று இருந்தது. அப்படி இருக்கும்போது 1 லட்ச ரூபாய் நம்மளோட கேபிட்டல் வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா 30 இருந்து 35 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்மளால இன்ட்ராடே பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா பெரிய அளவு ரெவன்யூ வந்துட்டு இருந்தது. 21 செப்டம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன மாதிரி ட்ரேட் பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல, புரோக்கிங் கம்பெனிக்கு எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு மைனஸ் பாயிண்ட். அப்படி யோசிக்கும் போது கிடைச்ச பிளான் தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த பிளான். ஆக்சுவலா நமக்கு என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனுக்கு மாதிரி நம்மளை சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளோட பிளானை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம பிசினஸ் பண்ணணும் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா என்னோட பிளான். இந்த 4 விதமான ரிட்டர்ன்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு பேங்க் நிப்டில இந்த 15 மினிட்ஸ் கேண்டல் பேஸ் பண்ணி, அதாவது நம்மளோட டபுள் கலர் கேண்டல் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நான் என்ன ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிருக்கேன், இதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இது பேங்க் நிப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் சார்ட். நேத்தியோட லாஸ்ட் கேண்டில் பாருங்க ரெட் கேண்டில், இன்னியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட் கேண்டில். சோ அதனால இது பாத்தீங்கன்னாக்கா செல் ட்ரெண்ட். ஆக்சுவலா ஒரு சில ட்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்க்க கூடாது, செகண்ட் கேண்டில் தான் பார்க்கணும். சோ இன்னைக்கு நான் பார்த்தது பாத்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் தான். ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட் கேண்டில், செகண்ட் கேண்டில் வந்து கிரீன் கேண்டில், நியூட்ரல். அதனால நான் எடுத்தது பாத்தீங்கன்னா தேர்ட் கேண்டில் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் என்ட்ரு ஆனேன். தேர்ட் கேண்டில் க்ளோசிங் பிரைஸ் பாருங்க 41,107. நாம ஃபியூச்சர்ல அப்படின்னும் போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 100 பாயிண்ட் டார்கெட் வைப்போம். எவ்வளவு ஹை வந்திருக்கு பாருங்க, 40,107க்கு பை பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா ஹை வந்து 41,232. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலேயே வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன்ல நம்ம 80 பாயிண்ட் வச்சிருப்போம். ஸோ எவ்வளவு பை பண்ணியிருக்கேன், எவ்வளவு செல் பண்ணியிருக்கோம், எவ்வளவு ப்ராஃபிட்ன்றதை பார்க்கலாம். ஆல் ஆப்ஷனு 515 ரூபாய் 35 காசுக்கு நான் பை பண்ணியிருக்கேன். செல் பிரைஸ் பாருங்க 598. இப்போ நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 2066 ரூபாய் நமக்கு இப்போ ப்ராஃபிட். இந்த பேங்க் நிப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றதுக்கு உண்டான டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா காலையில 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நான் 11 மணிக்குள்ள முடிச்சிருவேன். இதுதான் பாத்தீங்கன்னாக்கா ட்ரேடிங் டைமிங். இப்போ 4 விதமான ரிட்டர்ன்ஸ் பத்தி ஒவ்வொன்றா பார்ப்போம். என்னோட லெட்ஜர் பேஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னோட அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ 1,78,000 ரூபாய் கேஷா இருக்கு. இந்த 1,78,000 ரூபாய்ன்றது நான் 2 லட்ச ரூபாய் அப்படின்னு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 லட்ச ரூபாய் பாத்தீங்கன்னா கேஷா இருக்கு அக்கௌண்ட்ல. 2 லட்ச ரூபாய் கேஷா இருந்தாலும் சரி, அதே போல நமக்கு ஸ்டாக் ஹோல்டிங்ஸா இருந்தாலும் சரி, அதே போல மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒரே மாதிரியான இன்ட்ராடே லிமிட் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் 2 லட்ச ரூபாய் கேஷ் வச்சு 1 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக்கோட வேல்யூ எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜா நான் 7 ஸ்டாக் எடுக்கிறேன். ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 1 லட்ச ரூபாய் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் 2 லட்ச ரூபாய் இருந்தாலும் அதே வேல்யூக்கு என்னால பிசினஸ் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா அதே வேல்யூக்கு என்னால பிசினஸ் பண்ண முடியும். அப்படின்னும் போது இந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னாக்கா ஹோல்டிங்ஸா மாத்த போறேன். ஸ்டாக் ஹோல்டிங்ஸா கிடையாது, மியூச்சுவல் ஃபண்டா மாத்த போறேன். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னும் போது லம்சம் அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா ஒன் டைமா நான் பண்ண போறது கிடையாது. SIP மூலமா மந்த்லி பண்ண போறேன். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளவு இருந்தாலும் அதை நான் 100 மாசத்துல மியூச்சுவல் ஃபண்டா மாத்தணும். இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட பிளான். அப்படின்னும் போது நம்ம கையில 2 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னாக்கா 100 மாசத்துல மாத்தணும் அப்படின்னாக்கா மாசம் நான் 2000 ரூபாய்க்கு SIP மூலமா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினேன் அப்படின்னாக்கா 100 மாசத்துல என்னால மியூச்சுவல் ஃபண்டா மாத்த முடியும். அப்படி இந்த அமௌண்ட்டை நான் 100 மாசத்துல ஃபுல்லா மியூச்சுவல் ஃபண்டா மாத்திட்டேன் அப்படின்னாக்கா
குறைஞ்சபட்சம் இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னாக்கா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னாக்கா டபுளா இருக்கும். நான் சொல்றது பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் தான். இந்த 100 மாசத்துல மார்க்கெட் ஹெவி வால்டைலா இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு அது டபுள் இல்ல ட்ரிபிள் 4 டைம் 5 டைம்லாம் கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல. குறைஞ்சபட்சம் நம்மோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா டபுள் ஆனா போதும் அப்படின்ற மாதிரி நாம திங்க் பண்ணுவோம். இந்த 2 லட்ச ரூபாய் அமௌண்ட் பாத்தீங்கன்னாக்கா மாசம் 2000 ரூபாய் வீதம் நான் இப்போ ஒரு 4 இருந்து 5 மாசமா பாத்தீங்கன்னாக்கா எஸ்ஐபி மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணிருக்கேன். இந்த கேபிட்டல் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 13,500 ரூபாய் வந்து மியூச்சுவல் ஃபண்டா மாறி இருக்கு. இந்த 2 லட்ச ரூபாய் 13,500 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டா மாறி இருக்கு. இப்போ கரண்ட் வேல்யூ பார்க்கும்போது 14,352 ரூபாய், கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 6% இப்போதைக்கு 4 இருந்து 5 மாசத்துல பாத்தீங்கன்னா 6% ப்ராஃபிட்ல இருக்கு. அடுத்த ரிட்டர்ன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது 20 மாதங்கள் என்னோட டார்கெட். இந்த கான்செப்ட் தான் பாத்தீங்கன்னா 2வது வகையான இன்கம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜா நான் ஒரு 7 ஸ்டாக் வந்து இன்ட்ராடேவா செலக்ட் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னாக்கா எனக்கு 2014 இருந்து நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மந்த்லி ஆவரேஜா ஒரு 35% வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் இந்த 3 மாசத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து ஒரு 10% இப்போதைக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்கு. ட்ரேடிங்க்கு உண்டான டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தான் பாத்தீங்கன்னாக்கா நான் ஸ்பெண்ட் பண்றேன். இந்த 5 நிமிஷம் ட்ரேடிங் பண்றது கிடையாது, ஒன்லி ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு மட்டும்தான். இது வந்து இன்ட்ராடே ப்ராடக்ட் அப்படின்றதுனால நம்ம சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிலாம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. 3:15க்கு ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ ஸ்கோர் ஆப்ல முடிஞ்சிட போகுது. 3வது இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது நான் இப்போ ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய பேங்க் நிப்டி ஆப்ஷன் தான் பாத்தீங்கன்னாக்கா அடுத்த வகையான இன்கம். பேங்க் நிப்டி ட்ரேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு 15,000 ரூபாய் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அதை நான் அடிஷனலா போட போறது கிடையாது, இந்த அமௌண்ட்ல இருந்தே எடுக்க போறேன். ஆக்சுவலா இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா காலையில 9ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 11 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா இது சும்மா தான் இருக்கும். அந்த டைம்ல அந்த பேங்க் நிப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கை நான் முடிச்சிருவேன். அதுக்குண்டான டைமிங் அப்படின் போது 9:30 மணில இருந்து 11 மணி. சோ இப்போ நமக்கு இது ஒரே அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா 2 வகையான ட்ரேடிங் இன்கம் கிடைக்க போகுது. ஒன்னு 20 மாதங்கள் என்னோட டார்கெட் 11 மணிக்கு மேல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டி ஆப்ஷன் நம்ம முடிச்சிட போறோம். இப்போ பேங்க் நிப்டி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் டிசம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த 15,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்க்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 60,000 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கு. இப்ப நான் இதுல எதிர்பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மந்த்லி 20% 15,000 ரூபாய் வேல்யூ பாத்தீங்கன்னா எனக்கு மாசம் 3,000 ரூபாய் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கோட ப்ராஃபிட் லாஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நான் அடிஷனலா வீடியோல ஆட் பண்ணிக்க போறேன். இதெல்லாம் தாண்டி இன்னொரு வகையான ரிட்டர்ன்ஸ் ஒண்ணு இருக்கு. அதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட பிசினஸ் பொறுத்து. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக் பொறுத்து தான் பாத்தீங்கன்னா இருக்கு. மந்த்லி ஆவரேஜா நமக்கு 1ல இருந்து 1.5% வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நமக்கு வந்துடும். ஓகே, இன்னைக்கு இன்ட்ராடேக்காக நான் என்ன மாதிரியான ஸ்டாக் எல்லாம் செலக்ட் பண்ணிருக்கேன், அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் டோட்டலா பாத்தீங்கன்னா 8 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், அல்ட்ரா சிமெண்ட், டாடா மோட்டார், அதானி போர்ட்ஸ், பஜ் பைனான்ஸ், SBIN, பஜாஜ் ஃபின்சர்வ், இந்த 8 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த 8 ஸ்டாக்ல என்னென்ன ஸ்டாக் நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, இதுல என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதையும் பார்க்கலாம். இந்த 8 ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 8 ஸ்டாக்குமே நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த 8 ஸ்டாக்ல 4 ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு, 4 ஸ்டாக் லாஸ்ல புக் ஆயிருக்கு. நமக்கு நெட் MTM அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1,493 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. நமக்கு ஒரு 1.5% வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு எப்படி நான் 4 வகையான இன்கம் ரிட்டர்ன்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். 4 வகையான ரிட்டர்ன்ஸ் கிடையாது, நம்மளால 40 வகையான ரிட்டர்ன்ஸ் நம்மளால எடுக்க முடியும். சோ இதுக்குண்டான பிளானிங், இதுக்குண்டான ரிசர்ச் தான் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மாசமும் இல்ல 3 மாசத்துக்கு ஒரு டைம் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விதமான ரிட்டர்ன்ஸ் நமக்கு ஆட் ஆயிட்டே இருக்க போது. நீங்க ரெகுலரா என்னோட வீடியோ வாட்ச் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா நீங்களும் இது போல யூஸ் பண்ணிக்கங்க. ரெகுலரா என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஓகே, பாய்.